அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் யா சிம்பிள் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பாகக்காயை எப்படி சூப்பராக சிப்ஸ் மாதிரி செய்யுதுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக வீடியோ பார்க்கலாமா? இதுக்காக பாகக்காய் கசக்காதுன்னு சொல்ல முடியாது, அதோட நேச்சரே அதுதான். ஆனால் இப்படி செய்யும்போது கசப்புத்தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குமா, அதனால தான் பாகக்காயை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடலாம், அது தேவையில்லை நமக்கு. இப்போ இதில் கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணலாமா? கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகா பொடி, நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ தகுந்த மாதிரி காரப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதில் பாகக்காய் வந்து சுத்தமாக சாப்பிடாமல் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கலாம். டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் வந்துட்டு கடலை மாவு, கொஞ்சமாக தயிர், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் விட்டுடலாம். நல்லா ஊறிடும் மசாலாலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணிடலாம். கடையில் வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் வந்துட்டு நல்லா காயணும். காய்ஞ்சாதான் வந்து மசாலாலாம் பிரிஞ்சு வராதா, அதனால் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம பாகக்காயை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு கிளறுங்க, அப்போ தான் நல்லா அப்படியே உதிரி உதிரியாக வரும். இப்போ சூப்பராக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு லைட்டாக அப்படி கிளறி விடுங்க. நம்ம நார்மலாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி சிப்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. டேஸ்ட்டுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். சுட சுட சாப்பிடும்போது லைட்டாக தான் அந்த கசப்பு தன்மை தெரியும், ரொம்பலாம் ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சிம்பிளான வீடியோஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.